போனீங்க வேற மாதிரி. ஹாய் ஷபு. ஐயோ அண்ணா அதெல்லாம் சன் டிவிக்கு அவன் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றான்ல ஷபு. என்ன துரோகமா? ஓ இதுவா பின்னாடி ஒருத்தர்னால உட்காரவே முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஜாலியா இருக்கு. சன் டிவில ஒரு ஷோ ஆங்கரிங் பண்ணா, நான் போனேன் அங்க. மிஸ்டர் மனைவி டீம்ல இருந்து போனேன். என்ன சீரியல் பண்றேன்னு கேக்குறான். அசிங்கமாய் போச்சு குமார். சொல்லல நீ என்கிட்ட ஒரு சீரியல் பேர் என்னன்னு கேட்டான். அண்ணா அண்ணா பெண்கள்லாம் நம் நாட்டின் கண்கள்னு. நாட்டுக்கு கண்களா? பாத்தியா எப்படி எல்லாம் ரெடி பண்றான். என்னென்ன சொல்றான் பாருங்க. எங்களுக்கு ஒரு பிராங்க் பண்ணணும்னு ஆசை. உன் கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு அப்பதான் வீடியோ நல்லா போகும். சொல்லு உண்மையா சொல்லு. இப்ப எல்லா யூடியூப்பும் அதுதானே பாக்குறாங்க. யாருக்கு கல்யாணம் ஆகல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல? எல்லாருக்கும் ஆயிடுச்சு. அப்ப வேணாம் விடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு நான் கேட்டதை போடுங்க. பார்த்தவங்க இல்ல பார்க்க வேண்டியவங்க இது பார்த்தா. ஐயோ அண்ணா இப்ப யாருக்கு என்ன அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் யாருக்கு அடிக்கிறது? இப்போ விஜய் சார் கடிங்க. I'm waiting. எல்லாரும் நம்மள அடிக்கிறதுக்கா? விஜய் சார் அடிச்சா நானே பேசுவேன், பிராங்க் பண்ண மாட்டேன். நானே நேத்து ஷாக் ஆயிட்டேன் பேசுறேன். அப்படியா? ஆனா கொஞ்சம் மூடியா பேசுறேன். நைட் கால் பண்ணிருப்பேன். நானே ஷாக் ஆயிட்டேன். யாரா அது? ஏய் எந்த கை? ஹலோ. எங்க அப்பா எனக்கு கால் பண்றாரு. அவர் பிராங்க் பண்ணுவாங்க. அண்ணா பாவம். காட்ரா பிராங்க் பண்ணுவோம். காட்ரா ஏய் கட் பண்ணிட்டேனே. சார் நீ எங்க அப்பா மட்டும் பாவம் இல்லையானே. பாத்தி அப்ப எங்க ஃபேமிலி எல்லாம் பாவம் இல்ல. வந்தா ரத்த எனக்கு வந்தா தக்காளி சட்னா பையால. ஹலோ. இல்ல அதே மெயின்டெய்ன். ஏய் இது ஏதோ இது வந்துனா. நீ கால் பண்ணி. ஏய் இது இப்போ பேசுற வாய்ஸ் எது தெரியுமா? அக்கா வந்திருக்கடா. இன்னொன்னு அந்த மாதிரியா இருக்கு வாய்ஸ். அவர் ஆம்பளையோட போறவர் இல்லடா. அந்த மாதிரி சொல்ல மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? சோ அவங்களோட டெக்னிக் செங்கல் கிட்ட சொல்லு. இதுதான் சன் டிவி உன் கை காட்ட. சன் டிவி. நக்கி வைப்பா. இப்போ ஜிகே vlogsக்கு என்ன காட்டுவீங்க? சரி அது விடு. அது யூடியூப் தானே. இப்போ நான் சொல்றேன் ஷபு இப்போ யூடியூப் தானே. ஏன் அப்படி இப்படி பண்றீங்க? அடுத்த கேள்வி தெரியல. அடுத்து கேக்குறேன் இரு. இங்க ஒரு ப்ரோக்கர் இருக்கான். யூடியூப் நல்லா விக்கிறான். ஆமாமா. பாக்க நல்ல கோமாளி மாதிரி இருக்கான். பட் நல்ல டாலண்டட் ஃபெலோ. Thank you. வாய் தான் அவனை வச்சிருக்கு. அவன் வாயை வச்சிக்கல. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு ஃபார்மேட் அப்படி. அது நீ ஃபாலோ பண்றியா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏய் பதில சொல்றா. அப்படி இல்ல. ஏண்டா மாச சம்பளம் வாங்குற ஒரு சேனல்லே உன்னால இருக்க முடியல. நீ ஒரு சேனல் அண்ணா அப்படி சொல்லாதே. முடிச்சு விட்டுற போறாங்கண்ணே. சோலி முடிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆமாண்ணா காரணம் தானே. ஆப்ரஹாம் நீங்கனா அப்துல் கலாமா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். கார்ல என்ன தரணும்? கார்ல என்ன தரணும் எனக்கு புரியல. சொல்லுங்க டீடைல். ஒருவேளை எனக்கு தமிழ் தெரியாத மலையாளம் பேசுறீங்க. மலையாளியும் அவங்களுக்கும் புரியல. இல்ல ஷபு என்ன லாங்குவேஜ் இது? இல்ல நான் മലയാളത്തിൽ സംസാരിച്ചോളാം സാർ. സാരി നിങ്ങളെ ആ ഫസ്റ്റ് തരുണമുണ്ടല്ലോ കാറിന്റെ അതിനെ പറ്റി പറയൂ. அது ஷூட்டிங் ரொம்ப கார். நான் உனக்கு கார் கூட வாங்கி தரேன். ஆனா நீ இப்படி பேசாத. தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. மலையாளி நீ? ஆமா மலையாளம் தான். நீ மலையாளியா? നാം എന്താ സാറിന്റെ പൊന്നാളിയാ. ஆலியாவா? ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. உன்னை பார்த்தோன்னே கேட்கணும்னு நினைச்சேன். என்னது? கல்யாணம் எப்படி எப்போ? கல்யாணம் எப்படி எப்போ? எப்படின்றது அசிங்கம். எப்போன்றது அதை விட பெரிய அசிங்கம். அதுக்கு போய் வேற ஏதோ நீ அவளை விட அழகா இருந்தா கூட யோசிக்கலாம். ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தங்க குட்டி மாதிரி என்ன பெத்து விட்டு இருக்காங்க. ஏன் விட்ஸோட பார்ட்னர் நீ? பார்ட்னரா? அட பாவி காயில கூட்டு வச்சு தான் பாத்திருக்கேன். ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமே சன் டிவி பிஹைண்ட் வச்சு இனிமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் சன் டிவில வரியா இப்போ நீ? அடுத்து நான் சன் டிவி பத்தி சொல்றேன். ஏய் சன் டிவில இல்லையா இப்போ வந்தான்? இல்லையா? முடிச்சிட்டாங்களே. இல்ல குக்கரி ஷோ முடிச்சிட்டாங்க. அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல. அஞ்சரப்பட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அஞ்சரப்பட்டி அஞ்சரப்பட்டியா? அஞ்சரப்பட்டி ஒரு வயசான பாட்டி பண்ணும். இல்ல அஞ்சரப்பட்டி ஜீத்தமிழ். ஜீத்தமிழ். ஆமா. அஞ்சரப்பட்டியில நீ ஆங்கர் தானே? இல்லடா நான் இதுல குக்கரி ஷோ எங்கேயும் சமையல். ஓ எங்கேயும் சமையல். நீ எங்கேயும் சமையல் தானே? நான் சூப்பர் சமையல். நம்ம இந்த டைட்டில் என்ன தெரியுமா? ஃப்ரண்ட் சீட் ப்ராப்ளம். ஐயோ அப்பா. இவர் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தனால ஒரு ப்ராப்ளமா? பேக் சீட் ப்ராப்ளம். பேக் சீட் ப்ராப்ளம் அப்படினா ப்ராப்ளம் இல்லையே. ப்ராப்ளம். பரவாயில்லைண்ணே. எங்களோட கொள்கையே ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான். அதுல வந்துட்டு ஃபைட் இருக்கும். அப்ப பேமெண்ட் இருக்கா?
வேணுமா ஃபைட் இருக்கு. பேமெண்ட் வேணுமா? பேமெண்ட் இல்ல. பேமெண்ட் எங்க யாருக்குமே இல்ல, அது தெரியுமா? சின்ன குழந்தைங்க மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். நிறைய பேர் தெரியாதுல்ல. சின்ன குழந்தைங்க தானே மனசுல. எனக்கு இப்படிதான் பார்த்தா தெரியும். பாட்டு பிடிக்கும் தானே? பாட்டு பிடிக்கான பாட தெரியாதே. அம் பண்ணுவல, நானும் அம் பண்ணுவேன். அப்ப நானும் அம் பண்றேன். நீ கார் ஓட்டுவியா? மேனுவலா? ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுவேன். மேனுவல் தான். மேனுவல் வந்து கொஞ்சம் ஒரு 1 டே ட்ரிப் ஆகுது. அப்ப நான் என்ன சொல்றேன், எதுக்கு வராரு எதுக்கு போறாருன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு கொஞ்சம் தெரியுமா சப்பு? அவர் ஜிகே விளாக்ஸோட ஓனரே கிடையாது. எனக்கு வர காண்டுக்கு எனக்கு மட்டும் டுமு 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 டுமுன்னு அடிக்கல. சரி வரட்டும், நான் சொல்றேன் அவர்கிட்ட. அவர் சொல்லக்கூடாது. அவர் வராது. இஞ்சி டீன்னு உன்னை பத்தி நிறைய சொன்னா, இப்ப நான் சொல்றேன். வந்து எனக்கு தனி சேனல்லாம் போகணும்னு எனக்கு அவசியம் இல்ல ஷபு. எனக்கு என் அண்ணனோட சேனலே இருக்கு. அவரை வச்சுட்டு நான் வந்துட்டு பண்ணிப்பேன். எப்படியோ கேவலமான ஈத்தர வேலை ஒண்ணு பண்ணிருப்பான். ஆனா நீ என்ன சொன்னா இப்ப எடிட்டர் திருப்பி ரீகேப் பண்ணுவாரு. அவர் ஜிகே விளாக்ஸோட ஓனரே கிடையாது. எனக்கு வர காண்டுக்கு எனக்கு மட்டும் டுமு 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 டுமு. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வைக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னேன்னா பேங்க்ல பிக்சர் பாத்துல போட்டு வச்சிருக்காங்க. போர் அடிக்கும் போது இல்லங்க, எப்பவும் பாப்பாரு. நான் சும்மா ஒரு ஃபில்லர்ஸ் கொடுத்து அப்படியே பிஹைண்ட் வச்சு பாக்குறாங்களா? பிஹைண்ட் இல்லங்க, ஜிகே விளாக்ஸ். சார் இப்ப அனிமல் படத்துல நம்ம வந்துட்டு ரன்பீர் சிங் வந்துட்டு பாக்கும்போது ரன்பீர் கபூர் என்ன ரன்பீர் சிங் சாரி நாலு நேத்து கூட உட்காந்து 7 பரோட்டா சாப்பிடுறானு. என்னடா என்ன கம்மி பண்ணிட்ட? என்னாச்சுடா? நல்லா சாப்பிடுவே நீ. ஏன் லவ் ஃபீலியர்? அவ விட்டு போயிட்டாளா? இருக்காளா? ஏய் ரொமான்டிக்கா பேசி ஒரு விஷயத்தை சாதின்னு சொன்னா இல்ல ரொம்ப லேட் ஆகும்பா. அப்படியே இப்ப அவளுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. டேய் கண்டென்ட்காக என்ன வேணா பண்ணுவோம் நம்ம. இது பண்ணது நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். இல்லடா இப்போ அண்ணா ஒரு கிரவுண்ட் இருக்குது, இப்ப அரை கிரவுண்டா மாறி இருக்கு. இப்ப அது பலூனை கடிச்சு இல்ல இங்க பாரு. என்ன ஒண்ணு மட்டும் பார்த்து அளவா வச்சுக்கோங்க. ஆமா எனக்கு அதுதான் லைட்டா டவுட் வருது. ஆனா சீக்கிரம் சொல்லுங்க. அவளா இருக்கு. அண்ணா உங்களுக்கு இப்ப எங்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? டேய் அப்படி இல்ல. நம்ம என்னென்ன கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இல்ல இங்க வந்தோடனே என்னென்ன கேள்வி அப்படி கேட்கலன்னா நான் ஜஸ்ட் பொதுவா கேக்குறேன். பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. சரி பையன் எப்படி? பையன்லாம் ரொம்ப சுமார். நம்ம பப்ளு மாதிரி இருக்கான். இந்த யாரும் லவ் பண்ணுவேன். ஏ நான் லவ் பண்றேன்டா. நான் ஒண்ணு பண்றேன்டா. உனக்காவது கேட்கறதுக்கு ஆள் இல்லடா. வீட்டுல போய் சட்டம் மாத்தமே என் பொண்டாட்டி கேட்கும், என்ன ஒரு கீரல் ஆகுது. நல்ல வேலை வீடியோல ப்ரூஃப் பண்ணிட்டேன். அண்ணன் செஞ்ச லீல இதமா இதெல்லாம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த நாயை நான் சூளை மேல இறக்கி விட்டு வந்துருப்பேன். நான் ஒரு நாளுக்கு 4 ஜட்டி போடுறேன். ஒரு நாளைக்கு 4 ஜட்டி? சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இந்த ஏஸ் படத்துக்காக மலேசியா போனேன்டா. போயிட்டு 100 ஜட்டி வாங்கிட்டு வந்தேன்டா. அங்க போய் தான் ஜட்டி வாங்க. ஏன்னா இங்க ஜட்டி வாங்க மாட்டேங்கானா? இல்லடா நீங்க என்னன்னு சொன்ன ஒரு ஃபோர்ஸ்ல இறங்கணும்ல சீட் பெல்ட். இப்போ உனக்கும் இறங்கும். நான் வார்த்தை விட்டுட்டேன். தூரம் பாரு போடவே இல்லையா? பார்த்தாலே அடிக்க தோன்ற மூஞ்சிடா. அதுல எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அப்படிலாம் இல்ல. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். உஷா தலையில சுத்துறா. உஷா தலையில சுத்துறா. உஷா சார் நீங்க டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறீங்க சார். ஏய் ப்ரொஃபசர் பத்தியா கத்தி இத குத்தி உன் கூட நான் அவர் உடனே பயங்கர அப்செட் ஆயிட்டார். சார் நீங்க கரெக்டா நடிச்சாதான் சார் செலக்டட், இல்லைன்னா சாரி சார் அப்படிங்கிறாரு. அண்ணா ஒரு சீன் சொல்லுவாரு, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்றேன். நல்லா பண்ணுவேன் நானு. எல்லாரும் என்ன பண்றது தானே பாத்துருக்கீங்க. டெக்னிக்கா இருக்கு. உனக்கு நான் பெரிய கிஃப்ட் தரேன்டா. கிஃப்ட் தாண்டி நான் சொல்றதை நீங்க செய்யணும். நீங்க 2 பேரும் ஓகே. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஆரம்பத்துல அண்ணா அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட திருப்பி போட்டு காட்டுங்க.
ஐயோ நானே போயிடுறேன். நான் போய் பண்ணிடுறேன். 24ல ஒரு 4 கிடைச்சா கூட எனக்கு போதும். படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் படத்தை தான். அவன் என்ன தப்பு, அவன் என்ன ராங். திட்டம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அன்பான ரசிக பெருமக்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ GK Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி thoroughly entertained.